கனேடிய விமான நிலையங்களில் நிலவும் ஊழல் மற்றும் முறைகேடுகள் குறித்து விசாரணையில் அதிர்ச்சியூட்டும் உண்மைகள் வெளிச்சத்திற்கு வந்துள்ளன. கடந்த ஓராண்டில் மட்டும் கனடாவிலிருந்து விமானம் ஏறிய குறைந்தது 17 அப்பாவி பயணிகள் தங்களது பைகளில் ஒட்டப்பட்டிருந்த பயணச்சீட்டு அடையாள அட்டை மாற்றப்பட்டதால் சர்வதேச போதைப்பொருள் கடத்தல் வழக்குகளில் சிக்கி வெளிநாடுகளில் கைது செய்யப்பட்டுள்ளனர். விமான நிலையங்களில் பணிபுரியும் ஊழல்வாதிகளான சில ஊழியர்கள் இந்த சதியில் ஈடுபடுவதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. விமானத்தில் பயணிக்கும் ஒரு அப்பாவியின் லக்கேஜ் பையில் இருக்கும் அடையாள அட்டையை ஊழியர்கள் ரகசியமாக பிரித்தெடுக்கின்றனர். பின்னர் போதைப் பொருட்கள் நிரப்பப்பட்ட வேறு ஒரு சூட்கேஸில் அந்த அப்பாவியின் அடையாள அட்டையை ஒட்டி விடுகின்றனர். டொரண்டோ பியர்சன் விமான நிலையத்தில் 3000 பாதுகாப்பு கேமராக்கள் இருந்த போதிலும் சில தடை செய்யப்பட்ட பகுதிகளில், அதாவது கேமராக்கள் இல்லாத பிளைண்ட் ஸ்பாட்ஸ்களை பயன்படுத்தி சில நொடிகளில் இந்த சதி அரங்கேற்றப்படுகிறது. இந்த போதைப்பொருள் பை இலக்கு நாட்டை அடைந்தது. அங்குள்ள கடத்தல் கும்பல் அதை எடுத்துக் கொள்ளும். ஒருவேளை அது அதிகாரிகளிடம் மாட்டிக்கொண்டால் அந்த பையில் யாருடைய பெயர் இருக்கிறதோ அந்த அப்பாவி பயணி பழிவாங்கப்படுவார். நீதிமன்ற பதிவுகள், காவல்துறை தரவுகள் மூலம் W5 குழு திரட்டிய தகவல்களின்படி கனடாவிலிருந்து டொமினிக்கன் குடியரசு, பாரிஸ், ஜெர்மனி, மொரோக்கோ, பெர்முடா, பிலிப்பைன்ஸ் மற்றும் கொரியா போன்ற நாடுகளுக்கு சென்ற விமானங்களிலேயே இந்த மோசடிகள் அதிகம் இடம்பெற்றுள்ளன. இதில் சில நாடுகளில் போதைப்பொருள் கடத்தலுக்கு மரண தண்டனை விதிக்கும் சட்டம் இருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த மோசடி தொடர்பாக டொரண்டோ பியர்சன் சர்வதேச விமான நிலையத்தில் பணியாற்றிய 6 ஊழியர்களை கனேடிய போலீசார் கடந்த ஆண்டில் கைது செய்துள்ளனர்.